இது பேசிக்கான ஒரு விளக்கம். நீங்க நான் படிச்சது வந்து அதுல கேள்விகள் கேட்கிற மாதிரி கேட்டா, பட் அது தெரியாம நாம இந்த கேள்வி செய்யலாதுங்கிறதுல நீங்க விளங்கிக்கணும். பேசிக்கான விளக்கம். இப்ப நாங்க படிக்க போறதுதான் மட்டும் முக்கியமான ஒரு விஷயம். இதான எக்ஸாம் பேப்பர்ஸ். இதுலதான் முதலாக உங்களுக்கு உங்க சிலபஸ்ல தொழிற்படுற நேரத்தோட படிச்சாவளும் ஒரு அடிப்படையான விதிகளை பற்றி கிடைச்சது. இப்படிதான் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்குள்ள வரலாம். அதை தனி ஒரு கேள்வியாக கேட்டு நிற்க மாட்டாங்க நம்ம மேலுக்கு படிச்சுட்டோம். பட் அது தெரியாம எந்த விஷயம் எங்களுக்கு செய்ய இயலாது. இப்ப இருக்கிற இந்த விஷயத்தை பார்ப்போம். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் காந்த விசை. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் காந்த விசை. அதாவது பிள்ளைகள், ஒரு காந்த புலம் செல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஒரு காந்தத்தை சூழ உள்ள பிரதேசம். அதுக்குள்ள இன்னொரு மின்னோடும் கடத்தியை கொண்டாந்து வச்சிருந்தார். அப்ப ஏற்கனவே ஒரு காந்த புலம் இருக்கிற ஒரு இடத்துல இப்ப மின்னோடும் கடத்தியை கொண்டாந்து வச்சார். அந்த கடத்தில என்ன செய்யும் விசைன்னா, ஒரு விசை ஒன்று உருவாகும். ஒன்றை ஒன்று வெட்டும் இரு காந்த புலங்களுக்கு இடையிலான தொடர்புகளின் விளைவு காந்த விசையாகும் என நவீன பகுதியிடம் கூறுது. அது என்னத்தை கூறினாலும் ஏன் இந்த விசை உருவாகுதுங்கிறதுக்குரிய ரீசனை அவங்க ஆரம்ப காலம் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஒரு காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி ஒன்றை வச்சா கடத்தி அசையப்படும். கடத்தி அசையும். ஏன் அசையுது சரியா? நவீன பகுதிகள் சொல்வது என்னன்னா, இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த காந்த புலங்களுக்கு இடையிலான தொடர்புகளின் விளைவு ஒன்றை ஒன்று வெட்டுது. அதென்ன ஒன்றை ஒன்று வெட்டுதுங்கிற காந்த புலங்கள் ஒன்றை ஒன்று வெட்டாதுன்னு படிப்போம். ஏன் இப்ப ஒன்றை ஒன்று வெட்டுதுங்கிற ஒரு வசனத்தை கதைக்க ஆரம்பிச்சுன்னா, எப்ப விச தொழிற்படுதுங்கிறத முதலாவது விளங்கிக் கொள்வோம். ஒரு கடத்தில எப்பொழுதும் விச தொழிற்படும், காந்தத்துல எப்ப விச தொழிற்படும். ஒரு கடத்தி அல்லது ஒரு காந்தம் எப்பொழுதும் தந்த சொந்த காந்த புலத்தால ஒரு விசையை தான் அனுபவிக்காது. உதாரணத்துக்கு பிள்ளைகள், ஒரு காந்தத்தை நீங்க வச்சிங்கன்னு சொன்னா, இந்த காந்தம் சும்மா வெச்ச இடத்துல அசையுமா? வெச்ச இடத்துல அசையுமா? அசையாது. எந்த ஒரு காந்தமும் தனது சொந்த காந்த புலத்தால விசையை உணராது. இன்னொரு காந்த புலத்துல அது வைக்கப்படும் போதுதான் விசையை உணரும். இது இன்னொரு ஆளுக்கு விசையை கொடுக்குமே ஒழிய, இந்த காந்தம் இன்னொரு ஆளுக்கு இப்ப உதாரணத்துக்கு என்ன செய்யும் சொன்னா, ஒரு மெல்லிய இரும்பு ஆணி ஒன்றை நாம அதுக்கு ஒரு விசையை கொடுக்கும். அப்ப அந்த விசையை இவருக்கு ஒரு விசை கொடுக்கும் போது சமணம் எதிர்மான விசை ஒன்றைத்தான் கொடுக்கும். எப்பொழுதும் கொடுக்கக்குள்ள விசைகள் உருவாகும். இவர் என்ன செய்யும் சொன்னா, சொந்த காந்த புலத்தால ஒரு விசையை அனுபவிக்க மாட்டார். இவர் இங்க தாக்க மருந்தாக்க விஷயம் கிடைக்கும், அது வேற விஷயம். தாக்க மருந்தாக்க விஷயம் கிடைக்கும். ஆனா அது அந்த விசையால இது அசையுமா? அசையாது. இவரைத்தான் செய்யுது, இவரைத்தான் அவன். அப்ப எந்த ஒரு காந்தமும் சொந்தமாக தன் சொந்த காந்த புலத்தால மின்னோட்டத்தை உருவாக்குறது, இந்த விசை ஒன்று உருவாக்காது, அசைவது. இப்ப ஒரு மின்னோடும் கடத்திய சூழ ஒரு காந்த புலம் உருவாக்கும் படிச்சோம். இப்ப ஒரு கடத்திக்கு மேல மின்னோட்டம் ஓடுது, உடனே என்ன அர்த்தம்? இது ஒரு காந்தமாக மாறுச்சு. எது? இந்த கடத்தி இப்ப காந்தமாக மாறிச்சு. இப்ப என்ன செய்யும்? அசையுமா? அசையாது. அதை சூழ வைக்கப்பட்ட ஒரு பொருளைத்தான் காரணம் இது அசையாது. ஏன்? ஒரு கடத்தி தனது சொந்த காந்த புலத்தினால் எப்பொழுதும் ஒரு விசையை உணர்வதில்லை, அனுபவிப்பதில்லை. இப்ப என்ன நடக்குது சின்ன பிள்ளைகள்? இந்த காந்த புலத்துக்குள்ள இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த காந்த புலத்துக்குள்ள இப்ப மின்னோடும் கடத்தி ஒன்றை நான் செல்வேன். இப்ப விசையை உணர்மா உணராதா? விசையை உணரும். யாரும் விசையை கொடுப்பாரு? இவருக்கு ஒரு விஷயம் உணர்வாரு. இந்த காந்தம் என்ன செய்யும்? இவருக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். இந்த காந்தம் என்ன செய்யும்? இவருக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். எப்பொழுதும் வெளிக்காந்த புலத்தாலதான் ஒரு கடத்தி விசையை பெறும், ஒரு காந்த விசையை பெறும். சொந்த காந்த புலத்தால விசையை பெறாது. இதை வழங்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு காந்த புலத்தை சொந்த விசை காந்த புலமும் இருக்கு, வெளிக்காந்த புலமும் இருக்கு. ஒரு கடத்தி எப்ப விசையை பெறும் கேட்டால் வெளிக்காந்த புலத்தால ஒரு விசையை பெறும். இப்ப நாங்க கணிக்க வசனம் தலையங்கம் அப்படி
காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள வசனத்தை பாருங்க, காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோடும் கடத்தியும் தொழிற்படும் விசை. காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோடும் கடத்தியும் தொழிற்படும் விசை நாம கலைக்கப்படும். அப்ப காந்த புலம் தான் ஏற்கனவே ஒரு காந்தம் இருக்கு, அதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு யூ வடிவ காந்தத்தை செலக்ட் பண்றாங்க, ஒரு யூ ஷேப் காந்தத்தை எடுத்தாங்க. இந்த யூ ஷேப் காந்தம் உங்களுக்கு தெரியும், அதுல முப்பரிமாணத்தை நாம சொல்லுங்க. யூ ஷேப்ல ஒரு காந்தம் ஒன்று இடிக்க போகுது, யூ ஷேப் காந்தம் ஒன்று எடுத்தாங்க. இந்த காந்தத்துல பிள்ளைகள் இப்ப இவர் நோர்த் அடிக்க போறாரு இல்லையா, இவர் நோர்த் இவர் சவுத்தாக இருப்பாரு. அப்ப இது எக்ஸ்டர்னல் ஒரு காந்தமாக இருக்கு, பரிசோதனை விளங்கப்படுத்துறதுக்காக. இதுக்கு காந்தப்புலத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு கடத்தி ஒன்றை இவருக்கு குறுக்கால இப்படி வைக்க. எப்படிப்பட்ட கடத்தி? மின்னோடும் கடத்தி. அப்ப இவர் ஒரு களத்தோட கிடைக்கப்பட்டு மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தடை, ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு ஸ்விட்ச் ஏ, ரைட், ஓகே. இப்படி ஒரு கடத்திக்குள்ளார மின்னோட்டத்தை அனுப்புறாரு. மின்னோட்டத்தை சும்மா அனுப்பலாது, ஒரு களத்தோட இணைச்சி அதோட தடை மின்னோட்டத்தை கூட்டுற குறைக்கிறதுக்கு தடையெல்லாம் இணைச்சித்தான் இந்த கடத்தி ஏபிங்கிற ஒரு கடத்தி ஒன்றை இவருக்கு செங்குத்தாக வச்சு போட்டு அவதானிக்க. சுவிட்சை ஒன் பண்ணின உடனே உங்களோட அவதானம் என்னன்னு கேட்டா, இந்த கடத்தியை வச்சுட்டு இருந்து வைக்காது. நான் வைக்கிற முறை என்னன்னு சில ஒரு மெல்லியை இதோட வச்சு வைக்கலாம், இவரை நிப்பாட்டி வைக்கலாம். நாங்க ஏதோ ஒரு முறையில் அந்தரத்துல நிப்பாட்டுறோம்ல, ஒரு கோலண்டோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்றை வச்சு நிப்பாட்டுறோம், ஒரு காவலிக்கு மேல நிப்பாட்டி வச்சு சுவிட்சை ஒன் பண்ணின உடனே எதை அவதானிக்கப்பட்டது தெரியல, இந்த கடத்தி என்ன செய்யும்? அசையும், தூக்கி வீசப்படும். விசை கிடைக்குது, இந்த கடத்தி விசை கிடைக்குது. மின்னோடும் கடத்தி ஏற்கனவே இருக்க ஒரு காந்த புலத்துக்குள்ள இந்த கடத்தியை வச்ச உடனே இதுக்கு விசை கிடைக்குது, ஒரு சைட்டால தூக்கி வீசப்படுது. அப்ப ஏன் தூக்கி வீசப்படுதுதான் முக்கியம். இதுதான் ஆரம்ப கண்டுபிடிப்புகள், ஆரம்பத்துல நம்ம எடுக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப ஒரு காந்தத்துக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு காந்த புலத்துக்குள்ள மின்னோடும் கடத்தி ஒன்றை வைக்கும் போது அதுல ஒரு விசை ஒன்று கிடைக்கும்ங்கிறத பற்றி ஆராய்வதுதான் இந்த பாடம். முதலாவது செப்டர், காந்த புலத்துல முதலாவது செப்டர். அதை பத்தி நாம ஆராய்வோம். அப்ப அது எவ்வாறு தொழிற்பட போகுது, இந்த விசை ஏன் கிடைக்குதுங்களா? இப்ப உள்ள விஞ்ஞானம் சொல்லுங்க, நவீன விஞ்ஞானம் சொல்லுங்களா, இதுல ஒரு காந்த புலம் ஒன்று இருக்கு. அப்ப இது ஒரு காந்த புலம் ஏற்கனவே இருக்கு, வெளிக்காந்த புலம் சொல்லுங்க. அப்ப எங்க இவர் என்ன நடக்குது? இவரை இந்த கடத்திக்குள்ள மின்னோட்டம் ஓடும்போது என்ன செய்யும்? இவரும் ஒரு காந்த புலத்தை உருவாக்குவார், இவரும் ஒரு காந்த புலத்தை உருவாக்குவார். இந்த காந்த புலத்திட விளைவு ஒன்று இருக்கு. விளைவு சொல்றது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு சைட்ல காந்த புலம், இவர காந்த புலம் இந்த காந்த விசை கொடுக்க ஒன்றை ஒன்று வெட்டாது. அப்ப ஒரு இடத்துல என்ன செய்யும்? காந்த புலம் அதிகரிக்கும், இவரால ஒரு இடத்துல காந்த புலம் குறையும். உதாரணத்துக்கு நான் இவரை எடுத்தேன், இவரை எடுத்தா என்ன நடக்க போகுதுன்னா, இவரை மட்டும் எடுக்கணும். இவர் நோர்த் சவுத்ங்கிற இவர காந்த புலம் எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது. பாருங்க, நோர்த் சவுத்ங்கிற காந்த புலம் எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது. இந்த நோர்த்ல இருந்து சவுத்துக்கு யூ வடிவத்துல காந்தம் போகுது. இந்த கடத்தியை நீங்க செங்குத்தா வைக்கீங்க, இந்த கடத்தியை நீங்க செங்குத்தா விடத்தை வச்சு இந்த கடத்தியெல்லாம் இப்படி குறிக்க, இப்படி காட்டாம முப்பரிமாணத்துல இரு பரிமாணத்துல எப்படி இருக்கு விடத்தை கடத்திய வச்சுங்க. மின்னோட்டம் உள்ளுக்கு ஓடுது, நல்லா பாருங்க, மின்னோட்டம் உள்ளுக்கு ஓடுற ஒரு கடத்தி ஒன்று வச்சுட்டா இதனை சூழவும் ஒரு காந்த புலம் உருவாகாது. இதனை சூழவும் ஒரு காந்த புலம் படிப்போமா? அப்ப அதனை சூழ ஒரு காந்த புலம் ஒன்று உருவாக்குதுண்டா, நீங்க கவனிக்க பிள்ளைகள் கொஞ்சம் இவரை நான் அழிக்க வேண்டிய சூழல். இவர் பாருங்க, இந்த காந்த புலம் இருக்கு. யார காந்த புலம் இது? யூ வடிவ காந்த புலத்துல புலம் நோர்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது, சீரான காந்த புலமா இருக்கு யூ வடிவத்துல. இப்போ ஒரு கடத்தி, மின்னோடும் கடத்தி ஒன்று நீங்க இப்படி அதுக்கு செங்குத்தாக வைக்கீங்க, மின்னோடும் கடத்தி. அந்த கடத்தி மின்னோட்டம் எப்படி போகுதுன்னா இப்படி போகுது. எனவே இதனால் ஒரு காந்த புலம் ஒன்று உருவாகும். அந்த காந்த புலம் எப்படி இருக்கும்? இப்படி வட்டமா இருக்கும். கவனிங்க, வட்டமா வருமா வராதா? இப்படி வட்ட வடிவத்துல வருமா வராதா? வட்ட வடிவத்துல இப்படி வரும்.
பட் காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது. காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாது. இங்க வெட்ட போகுது, இன்டராக்ட் பண்ணுது. அப்ப என்ன செய்யுண்டா, அதற்கு ஏற்ற மாதிரி வெட்டாம ஒவ்வொன்றும் என்ன செய்யுண்டா விளக்கு ஒரு இடத்துல நெருக்கமாகும். எப்படி இப்ப உள்ளுக்கு போறாருன்னு சொன்னா அந்த புலம் வெளியாக மின்னோட்ட ஐ வந்து இப்படி சொல்லி இப்படி போகுது மின்னோட்டம் உள்ளுக்கு போகுது. அப்ப cross. அப்ப cross சொன்னா எப்படி வரப்போகுது மின்னோட்டம், இவரால வர மின்னோட்டம் எப்படி வரப்போகுது, காந்த புலம் இப்படி வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் திசையை பார்க்கணும். இப்ப தொடர் திசை தான் திசை. வடத்திட்டே இவர் இந்த காந்த புலம் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. வடத்திட்ட இவர் அம்புக்குறியை பாருங்க, இப்படி இருக்கு. இங்க இவர் அம்புக்குரிய பாருங்க, மின்னோட்ட காந்தப்புலம் மின்னோர கடத்துல காந்தப்புலம் இப்படி இருக்கு, யூ வடிவத்துல காந்தப்புலம் இப்படி இருக்கு. பட் ஒன்றை ஒன்று வெட்டாதுங்களா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், காந்தப்புலத்தை இங்க எதிரெதிர் திசையில வருகிறது, இங்க ஒரே திசையில வாரத்தால இங்க வார காந்தப்புலங்கள் என்ன செய்யும் சொன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று வெட்டாங்க காந்தப்புலம் இப்படி வரும் சேரும். அப்ப இங்கே ஒரே திசையில இவர காந்தப்புலமும் இந்த காந்த வட்ட வடிவத்துல காந்தப்புலத்துல தொடரையும் ஒரே திசையில் இருக்கிறதால மேலுக்கு என்ன செய்யும், கூட்டுப்படும், காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். அதனால அவரோட காந்த விசை கோடுகள் நெருக்கமாக வரும். இது கடத்தி. கீழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எதிரெதிர் திசையில் இருக்கிறதால காந்தப்புல வலிமை வந்து என்ன செய்யும்னா ஐலாக கிடக்கும், வெட்டாது. விளைவு ஒன்று வரும். ரெண்டு காந்த புலங்கள் ஒன்றை ஒன்று வெட்டும் போது விளைவொன்று செல்வது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த காந்த புலங்கள் விளைவுள்ள காந்தப்புல வலிமை ஒரே திசையில இருந்தா கூட்டுப்படும், தொடலிய பார்க்கிற எதிர் திசையில இருந்தா கழிப்படும். இங்க ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும் போது அதுக்கேற்ற ஒரு விளைவு ஒன்று கிடைக்கும், அதற்கேற்ற விளைவு ஒன்று கிடைக்கும். அப்ப இங்க ஒரே திசையில வாரத்தால காந்த விசை கோடுகள் பருமன் எப்படி இருக்கின்ற நெருக்கமாக இருக்கும். இங்க எதிரெதிர் திசையில வாரத்தால கழிப்பட போது காந்தப்புல வலிமை குறைக்கப்படும். சோ என்ன செய்யப்பட போது குறைக்கப்படும். மற்ற இடங்கள்ல அதற்கேற்ற விளைவு இவதால வார விளைவுகளும் இவத வார விளைவுகளும் வந்து புதியதொரு காந்தப்புல விசை கோடுகள் உருவாகும். அந்த இடத்துல விளைவு ஒன்று நடக்கும். இப்ப இங்க காந்தப்புல வலிமை கூடன்றதால என்ன அர்த்தம், செறிவு கூட, அமுக்கம் கூட கற்பனை பண்ணி பாருங்க. இங்க அமுக்கம் கூடிய இடமாகவும் இங்க அமுக்கம் குறைந்த இடமாகவும் இருந்தால் விசோண்டு கொடுக்கப்பட்டு பிடிச்சு தள்ளிவிடப்படுமா? இந்த கேஸ் நடக்குது. இதே மாதிரி நிகழ்ச்சி இங்க நடக்குது. இது சொல்றாங்க. பட் இந்த லெவலுக்கு நீங்க யோசிக்க தேவையில்லை. பட் இந்த விசை எதனால உருவானங்கிறத நவீன பகுதிகள் இவ்வாறு தான் விளங்கப்படுத்துது. ஆரம்ப காலங்களில் விளங்கப்படுத்த முடியாம இருந்துச்சு. இவரால வார காந்தப்புலமும் இவரால வார காந்தப்புலமும் என்ன செய்ய ரெண்டு பேரால வார காந்தப்புலம் ஒரு இடத்த காந்தப்புல வலிமை, அந்த கடத்திய சூழல் ஒரு இடத்த காந்தப்புல வலிமையை கூட்டும் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல காந்தப்புல வலிமையை குறைக்கும். காந்தப்புல வலிமையை குறைக்கும். அப்ப அதுல அந்த அமுக்கம் கூடின இடத்துல அமுக்கம் கூடுதலாகவும் குறைந்த இடத்துல அமுக்கம் குறைவாகவும் இருக்கிறதால அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு விசை ஒன்று தொழிற்பட அவர் அசைவர். இதுதான் நவீன பகுதியால் சொல்லப்படுகின்ற விளக்கம். பட் இத ஆரம்பத்துல இப்படி எங்களை பக்கம் அசைதுங்கிறது நாம இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக வேறொரு மெதத்துலதான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்ப பரிசோதனையால சில விளக்கங்கள் எல்லாம் இது பரிசோதனை ரீதியாக சில விஷயங்களை இது உருவாக்குறாங்க நடக்குது. அப்ப இதுல ஒரு விசம் தொழிற்பட போகுது, எங்களுக்கு செய்த தொழிற்பட போகுது, எல்லா விளக்கத்தையும் அவராங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ரைட். அந்த நாம சந்தத்துல பாத்தீங்கன்னு சிலத்துல மின்னோர திசையை இருக்கா பாருங்க. நாம சந்த கடத்துல மின்னோர திசையை பாருங்க. படத்துல சந்த மின்னோர திசை எப்படி இருக்கு, நம்ம விளங்கப்படுத்திய மின்னோர திசை எப்படி இருக்குன்னு பார்த்துக் கொள்ளுங்க. பாருங்க, எதிரெதிர் திசையில இருக்கு இல்லையா? சோ எனக்கு கீழுக்கு மின்னுவித்த வருது. அங்க மின்னோர திசை எப்படி இருக்கு, கடத்துக்கு இப்படி இந்த பிடிஏ இருக்கு இல்லையா? அங்க மின்னோர திசை பாருங்க, களத்துல நேர்முனையில இருந்து மின்னோட்டத்தை அனுப்பி பாருங்க.
பில இருந்து ஏக்கு வருது. நான் திருந்த படத்துல ஏல இருந்து பிக்கு போகுது மின்னோடு. அப்ப எனக்கு கீழுக்கு வருது, அங்க மேலுக்கு வருது. இந்த காரணம் விளங்கிச்சா? மின்னோட திசை மாறும் போது விசட திசை மாறுது. பப்பில இருக்கிற படத்துல பாருங்க, ஒரு டியூப்ல இருக்கிற படத்துல. அதாவது மின்னோடும் கடத்தி ஒன்றை காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கும் போது அதில் ஒரு விசை தொழிற்படும் அங்க சொல்றாரு. செங்குத்தாக சரியா செங்குத்தாகத்தான் வைக்கணும் இல்லை, அதுக்கு சமாந்தரமாக இல்லாம இந்த இடத்துல ஒரு குறித்த கோணத்துல வச்சாலும் விசை தொழிற்படும். உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு யூ வடிவ காந்தத்திற்கு குறுக்காக களம் ஒன்று இணைக்கப்பட்ட கடத்தி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஆலிக்கே மூடப்படும் போது கடத்தியானது வெளியேற்றி எறியப்பட்டது. இதான் நடந்த நிகழ்ச்சி. கடத்தியினோடு மின்னோட்டம் செல்லும் போது அதனை சூழ ஒரு காந்தப்புலம் உருவாகும். இது யூ வடிவ காந்தத்தின் காந்தப்புலத்தை வெட்டும். இதனால் ஒரு விசை உருவாகும். வெற்றத்தால வார விளக்கம் இதான். ஒரு சைட்ல காந்த விசை கோடுகள் அதிகரிக்க போகுது, இன்னொரு இடத்துல காந்தப்புலத்துல வலிமை குறைய போகுது. ரெண்டு பேரும் சேர்க்கும். அப்ப ஒரு விச கூடின இடத்துல இருந்து அந்த காந்தப்புல வலிமை கூடின இடத்துல அமுக்கம் கூடும். காந்தப்புல வலிமை குறைஞ்ச இடத்துல அமுக்கம் குறையும். அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, விசை வெளிப்பட போகுது. கடத்தியானது காந்தப்புலத்தில் தீட்டா கோணத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு நிலைமையை கருதுக. பரிசோதனை முடிவுகளின் படி என்ன செல்றாருங்கிறத பார்த்துக் கொள்வது. அவர் சொல்றாரு என்னன்னா, அந்த விசை வந்து அவர் தொடர் கொண்டு தாரார். அமலகப்படுத்துறேன் என்னன்னு இங்க திசை எப்படி வருது, கீழ் நோக்கி வந்து நோக்கம் எப்படி இருக்குது பாருங்க. இங்க படத்துல பாருங்க B2A இருக்கு இல்லையா, அங்க படத்துல தரப்பட்ட படத்துல திசை எப்படி இருந்துச்சு, மேல் நோக்கி தொழிற்படும். இது எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஒரு விசை கடத்தில தொழிற்பட போகுது. அந்த தொழிற்படுற விசை இதுல விசை கீழ் நோக்கி தொழிற்படுது. எந்த படத்துல இந்த விசை எதுல தங்கியிருக்குன்னு கேட்டா, ஒன்று இந்த விசை நேர்விகித சமன்ல இந்த பரிசோதனோட முடிவுகள் இதை பரிசோதனை செய்யறாங்க. எதை வச்சு செய்யறாங்கன்னு கேட்டா, ஓட்ட தராசு கரண்ட் பேலன்ஸ் சொல்லி போட்டு ஒரு தராசு ஆய்வுசாங்க நம்ம படிப்போம். கரண்ட் ஓட்டத்தராசுன்னு சொல்லி மின்னோட்டத்தராசுன்னு சொல்லி போட்டு ஒரு கருவி ஒன்று ஆய்வுசாலை, அதை பயன்படுத்தி இந்த பரிசோதனைகள் நடக்குது. அந்த முடிவுகள் என்ன செல்லுதுன்னு சொன்னா, இந்த தொழிற்படுற வீட்டு எப்பொழுதும் நேர்விகித சமன் இந்த கடத்தியினூடாக மின்னோட்டத்துக்கு சொல்றாரு. இந்த கடத்தியினூடாக செல்லுகின்ற மின்னோட்டம் அதிகரித்து இந்த விசை அதிகரிக்கும். அதே நேரத்துல இந்த எஃப் நேர்விகித சமன் எல் என்று சொல்வது எதை கதைக்குது சொன்னா, அந்த கடத்தில நீளம் எவ்வளவு நீளத்துக்கு அந்த மின்னோட்டம் ஓடும் அல்லது புலத்துக்குள்ள கிடக்குற முழு கடத்திரை நீளமா என்று கேட்டா இல்லை, புலத்துக்குள்ள கிடக்குற கடத்திர நீளம். அதை நாம எல்லுங்கிறத பொருள் கலப்போம். புலத்தினுள் கிடக்குற புலத்துக்குள்ள கிடக்குற கடத்திர நீளத்துக்கு நாங்க எல்லுங்க. இந்த எஃப் நேர்விகித சமன் என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னா, இந்த புலத்துடன் இது சாய்ந்துள்ள கோணம். இப்ப புலம் வந்து இப்படி இருக்கலாம் இல்லையா, புலம் இப்படி கிடக்கக்குள்ள சரி செங்குத்தாக இல்லாம குறித்த சாய்வுல கிடக்கலாம். புலமும் மின்னோட்டம் அல்லது கடத்தை மாற்றுகின்ற கோணம் தீட்டா சரியா செங்குத்தாக இல்லாம ஒரு சாய்வுல கிடக்கலாம். கிடந்த அந்த சாய்வுல தங்கியிருக்கு. அப்ப அந்த சாய்வுல சைன் பெருமானத்துக்கு தங்கியிருக்கு. சைன் பெருமானத்துல தங்கி புலத்துடன் ஆக்குகின்ற கோணம் அது ஏன் சைன் பெருமானத்துல தங்கியிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போல லேசா இது முடிவு. இதுல இருந்து ஒரு முடிவொன்று எடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, எஃப் நேர்விகித சமன் என்ன வரைக்க போது IL sin θ. இந்த நேர்விகித சமன் என்ன செய்யணும்னு சொன்னா, சமனாக மாற்றுறதுக்காக ஒரு மாறிலி ஒன்று போடணும் இல்லையா. அப்ப ஒரு மாறிலி ஒன்று போடப்படுது. அந்த மாறிலியை தான் நாங்க என்ன சொல்றோம், DIL sin θ. இந்த வீரன் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல இருக்கிற
காந்தப்புல வலிமை அல்லது காந்தப்பாய அடர்த்தி என்று சொல்றோம். ஒரு மின்புல வலிமை ஒன்று இருக்குமா இல்லையா, படிச்சோமா இல்லையா நாம. அதே மாதிரி ஒரு ஈர்ப்புப்புல வலிமை ஜி இருக்க இல்லையா, அதே மாதிரி ஒரு காந்தத்துக்கு காந்தப்புல வலிமை ஒன்று இருக்கணுமே இருக்கக்கூடாது. ஒரு ஏற்றத்தை சூழ ஒரு மின்புலம் ஒன்று உருவாக்குதுன்னா ஈர்ப்புப்புல வலிமை இருக்கிற மாதிரி, ஒரு திணிவை சூழ ஒரு ஒரு ஏற்றத்தை சூழ ஒரு மின்புல வலிமை இருக்கிற மாதிரி, ஒரு திணிவை சூழ ஒரு ஈர்ப்புப்புல வலிமை இருக்கிற மாதிரி, ஒரு காந்தத்தை சூழ ஒரு காந்தப்புல வலிமை ஒன்று இருக்கும் அல்லது காந்த பாய அடர்த்தி சொல்றது. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குமா இருக்கணும். ஸ்ட்ரென்த் இல்லையா, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும். எவ்வளவு விஷயோட அது இழுக்குது. அப்ப இவரைத்தான் நாங்க பீம் இதைத்தான் அந்த வாய்ப்பாடு சொல்லுது. மறந்துடக்கூடா வில் சைன் தீட்டா முதலாவது வாய்ப்பாடு காந்தப்புலத்துல படிக்கிறாங்க. முதலாவது வாய்ப்பாடு நியம வாய்ப்பாடு, டிரெக்டா அப்ளை பண்ணுங்க. எம்சிக்யூல டிரெக்டா எஃப் சமன் வில் சைன் தீட்டா. சும்மா எஃப் சமன் வில் சைன் தீட்டா யோசிக்கிறது. எப்ப ஒரு காந்தப்புலத்துல வைக்கப்பட்ட ஒரு கடத்தி ஒன்று மின்னோடு கடத்தி, காந்தப்புலத்துல வைக்கப்பட்ட ஒரு மின்னோடு கடத்தில தொழிற்படுற விசை எஃப் யாருக்கு சமன் வில் சைன் தீட்டாங்கிறது தான் அந்த நோட் இந்த டியூப்ல நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த டியூப்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப எப்பொழுதும் இதுதான் முக்கியம். காந்தப்புலத்துக்கும் மற்ற செக்ஷனுக்கும் உள்ள விஷயம் வந்து என்னன்னு கேட்டா, இங்க வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்ச போதும், வாய்ப்பாடும் ஒரு கை அசைவுகளும் தெரிஞ்ச போதும், எப்படி திசை பார்க்கறதுங்கிறது தெரிஞ்ச போதும், வேற எதுவும் தேவை. விளக்கங்கள் நாம தேவையான அளவுக்கு தந்துட்டு இருக்கோம். அது கேள்வியை வச்சு தீர்வு தெரியும். முக்கியமாக எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வாய்ப்பாடும் அது பயன்படுத்துற திசையும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் விளக்கம் வந்துடும். ஸோ முதலாக நீங்க ஒரு வாய்ப்பாடு படிச்சிருக்கீங்க, வில் சைன் தீட்டா. எதிர வாய்ப்பாடு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோடும் கடத்தியில் தொழிற்படும் விசைக்குரிய வாய்ப்பாடு. பிங்கிறது என்ன, காந்தப்புல வலிமை. ஐங்கிறது என்ன, கடத்தினூடாக செல்லும் மின்னோட்டம். எல்லுங்கிறது என்ன, புலத்துக்குள்ள வைக்கப்பட்ட கடத்திரன் நீளம். கடத்திரன் நீளம் சும்மா நாம கணக்கிட்டாலும் உண்மையிலே எது கடத்திர நீளம், புலத்துக்குள்ள கடத்துற கடத்திர நீளம். சீட்டாங்கிறது என்ன, அந்த புலத்துக்கும் காந்த புலத்திற்கும் மின்னோட்டத்துக்கு இடைப்பட்ட கோணம். மின்னோட்டம் அல்லது கடத்திக்கு இடைப்பட்ட கோணம்ங்கிறது மின்னோட்டத்துக்கு இடைப்பட்ட கோணம்ங்கிறது ஒன்றுதான். ஏன், கடத்தினோட தானே மின்னோட்டம் ஓடும். அப்ப கடத்திக்கும் புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்தா தீட்டா 90. ஒரு சரிவுல வைக்கப்படலாம் இல்லையா, ஒரு சாய்வுல வைக்கப்படலாம்னா வைக்கப்பட இல்லதா. ஒன்றுக்கொண்டு ஒரு குறித்த கோணத்துல இருந்தா அப்ப பில் வந்து என்ன வரைக்க போகுது, சைன் தீட்டா. ரெண்டும் பரலலா இருந்தா, ரெண்டு பேரும் ஒரே புலத்திர திசையும் இவர திசையும் சமாந்திரமா கிடந்துச்சுண்டா தீட்டா 0. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில கோணம் ஒன்று இல்லைண்டா தீட்டா 0. சோ இல்லையா, விசை தொழிற்படாது. அப்ப ஒரு விசை தொழிற்படணுமாக இருந்தால் சும்மா காந்த புலத்துக்குள்ள கடத்தி கொண்ட வச்சா விசை தொழிற்படாது. எப்படி வைக்கணும், ஒரு புலத்துடன் ஒரு குறித்த கோணத்துல வைக்கணும் அல்லது செங்குத்தா வைக்கணும். சமாந்திரமா வச்சு வைக்கணும். சமாந்திரமா வச்சீங்கன்னு சொன்னா அங்க எந்த விஷயம் தொழிற்படாது. இப்ப ஒரு காந்தப்புலம் இப்படி கிடக்கக்குள்ள, நீங்க கடத்தி ஒண்ணு மின்னோடும் கடத்தி ஒண்ணு இப்படி வச்சா, ஏபிங்கிற ஒரு கடத்தி ஒண்ணு இப்படி வச்சா பீட டிரெக்ஷனும் ஐட டிரெக்ஷனும் சமாந்திரமாக இருக்கிறத பாருங்க. புலத்துக்கு சமாந்திரமாக கடத்தி எறிய வச்சா திசை தொழிற்படாது. ஒன்று செங்குத்தாக வைக்கணும், மேக்சிமம் திசை தொழிற்படும், அல்லது ஒரு குறித்த சரிவுல வைக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கடத்தில விசை கிடைக்கும் என்கிறதான் இந்த விஷயம் சொல்லுது. பாருங்க, ஒரு வாய்ப்பாடு நான் எடுத்திருக்கேன். இப்ப வீக்குரிய டெபினிஷன் பேப்பர்ல வீக்குரிய டெபினிஷன், காந்தப்புல வலிமைக்குரிய டெபினிஷன் சொல்லுங்க.
காந்தப்புல வலிமைக்கு எடுக்கணும். அப்ப காந்தப்புல வலிமைக்கு டெபினிஷன் அவர் எங்க சொல்றாருன்னா செங்குத்தாக வைக்கக்குள்ள சொல்றாரு. ஏன்னா செங்குத்தாக வைக்கக்குள்ள சைன் எஃப் சமன் டி. அப்ப ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி ஒன்று நீங்க வைக்கும் போது சரியாக காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி ஒன்றை வைக்கும் போது காந்தப்புலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னா மின்னோட்டம் இப்படி செங்குத்தாக கடத்தி ஒன்றை வைக்கும் போது எப்பட வாய்ப்பாடு என்ன என்ன தீட்டா 90 பாருங்க. அப்ப சைன் 90 ஒன்று. ஸோ பீட வாய்ப்பாடு என்ன எஃப் இன்டு ஐஎல். இப்ப பீட டெபினிஷன் தெரியும். இந்த வாய்ப்பாடை வச்சுதான் டெபினிஷன் சொல்றேன். என்ன சொல்றேன்? காந்தப்புலம் ஒன்றுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓரலகு நீளமான மின்னோட்ட மூலகம் ஒன்று கடத்தி என்று சொல்லாம பொதுவாக மின்னோட்ட மூலகம் ஒன்று ஓரலகு மின்னோட்டம் ஒன்றை காவும் போது அது அனுபவிக்கும் காந்த விசை அவ்விடத்தில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி அல்லது காந்தப்புல செறிவு அல்லது காந்தப்புல வலிமை காந்தப்பாய அடர்த்தி காந்தப்புல செறிவு காந்தப்புல வலிமை என அழைக்கப்படும் எனப்படும். அப்ப காந்தப்புலம் ஒன்றுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓரலகு நீளமான கடத்தி சொல்லலாம். கடத்தி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. மின்னோட்ட மூலகம் சொன்னாலும் கடத்தி சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்றினோடு ஓரலகு மின்னோட்டம் ஒன்று செல்லும் போது அக்கடத்தி உணரும் காந்த விசை அல்லது அக்கடத்தி அம்மூலகத்தில் அது அனுபவிக்கும் காந்த விசை அல்லது அது தொழிற்படும் காந்த விசை அவ்விடத்தில் உள்ள காந்தப்புல வலிமை எனப்படும். இதுவரைக்கும் டெபினிஷன் கேட்டு இதுவரைக்கும் விரைவில்லை. பாரதிங்கிறதும் அவ்வளவு சாத்தியம் இல்லை. பட் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும். கேட்டா செல்ல தெரியும். வாய்ப்பாட்டை டெபினிஷனா மாற்றி போட்டு மாற்ற தெரியும். ஒரு வாய்ப்பாடு டெபினிஷனா மாற்றுறதுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. பகுதிகளாக வாரத்தை ஓரலகாக மாற்றிட்டா சரி. ஓரலகு நீளமான ஓரலகு மின்னோட்டம் செல்லும் போது இதுவும் ஒன்றுண்டா டி சமன் எஃப் தானே. விசைதான் டி ஆக இருக்கும். இதுல முக்கியமான இது விஷயம் வந்து என்னன்னு சொன்னா அலகு என்னன்னு சொல்றேன். வீட அலகு வந்து நாம வழக்கமான அலகுல கதைச்சு சொன்னா விசட அலகு நியூட்டன், ஐட அலகு ஆம்பியர், நீளத்திர அலகு மீட்டர். நியூட்டன் ஆம்பியர் -1 மீட்டர் -1 இருந்தாலும் நாம கதைக்க போறது என்னன்னு கேட்டா டெஸ்லா. ரைட், டெஸ்லாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஸ்லா இந்த சொல்ற ஒரு சயின்டிஸ்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. இந்த சயின்டிஸ்ட் இல்லைன்னு சொன்னா இவர் இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த உலகத்துல இந்த மின் சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு நாம அனுபவப்பட்டிருக்கோமா, இந்த அளவு நாம அனுபவிக்கிற அவ்வளவுக்கு காரணம் பட் இவர கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட ஆடலோட்ட மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சதே இவர் தான். ஆடலோட்ட மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சவர் இவர் தான். பட் இவர் ஒரு ஏழையாக இருந்ததால இவர கண்டுபிடிப்புகள் வெளி உலகத்துக்கு வரல. இவரை நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தம் கொண்டாடினது எடிசன். ஏன்னா எடிசன் கம்பெனில தான் இவர் வேலை செய்யும். எடிசன் கம்பெனில தான் வேலை செய்யும். எடிசன் சரியான மணிமை. எடிசன் மணிமை எல்லாத்தையும் காப்பாற்று. இவர் அப்படி இவரை வளர உடல் அவர் இவரை திறமையை பார்த்து போட்டு அவரை வாங்கி இவரை கண்டுபிடிச்சதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் எடிசன் கண்டுபிடிச்சென்று செல்ற அவ்வளவு விஷயங்கள். எடிசன் நேரோட்டத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சு. எடிசன் கண்டுபிடிக்கப்பட்டது செல்வத்துல முக்காவாசி கண்டுபிடிச்சு இவர். சினிமாவை கண்டுபிடிச்சது, இந்த படம் இல்லையா, அதுல ஆடலோட்டம், மோட்டர், ஜெனரேட்டர் எல்லாத்திற்குரிய காரணம் இவர் தான். பிற்காலத்துல வந்த விஞ்ஞானிகள் உண்மையை அறிந்து இவரை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த காந்தப்புல வலிமைக்கு கொடுத்த பெயர் தான் டெஸ்லா. இவரை வாழ்க்கை வரலாறு யூடியூப்ல கிடைச்சி தமிழ்ல டெஸ்லா. தமிழ் அறிஞர் இவரை வாழ்க்கையை பத்தி கிடைக்கல. இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எடிசன் எப்படி இவரை அடிமையா வச்சிருந்திருக்காரு, இவரை வளர விடாம தடுத்திருக்காரு, எல்லா விஷயங்களும் வளர்ந்து ஆரம்பத்திலிருந்தே எப்பொழுதும் போட்டிதான் தெரியாது. இவர் அதை கவலைப்படுறது. ஏன்னா இவர் கொஞ்சம் வறுமையாக இருந்த தலைவருக்கு அந்த சரியான கண்டுபிடிக்கும் வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். அதை எடிசன் யூஸ் பண்ணி போட்டு அவருக்கு
சோ இவரை மறக்க கூடாது. இவர் இல்லைண்டா நாம இந்த அளவுக்கு வெளிச்சத்தில் இருக்கிறது. இவராலதான் நம்ம பொழுதுபோக்குகள் அத்தனை நடக்கின்றன. இவர கண்டுபிடிப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சோ கௌரவப்படுத்துவோம் டெஸ்லாவை. ரைட். சோ இந்த டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக வந்துட்டாங்க. காந்தப்புல வலிமனை அழகாக இவரை பேரை வச்சு. சோ காந்தப்புல வலிமனை அழகு வந்து கேபிட்டல் டி, ஒரு சயின்டிஸ்ட் நேம் டெஸ்லா. சயின்டிஸ்ட் நேம் டெஸ்லா. ரைட். காந்தப்புல வலிமனை பேர் என்ன பிள்ளைய? டெஸ்லா. கேபிட்டல் டி. சோ நாங்க நியூட்டன் ஆம்பியர் -1 மீட்டர் -1க்கு பதிலாக போற ஆள் தான் அதைத்தான் நாங்க படிச்சோம். டெஸ்லா. ரைட். டெஸ்லா வந்தாலே அது காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்திக்கு இன்னொரு அழகம் இருக்குது. வெபர் மீட்டர் மைனஸ் இது ஒரு சயின்டிஸ்ட். இது சம்பந்தமா நமக்கு ஒரு காந்த பாயம் ஒரு பாடப்படுத்திய இப்படி ஒரு அழகு. ரைட். பட் எஸ்ஐ அழகாக நாங்க டெஸ்லாகவே யூஸ் பண்ண போறோம். அப்ப எஃப்=வில் படி கடத்தியானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக உள்ள போது கடத்தியில் தொழிற்படும் காந்த விசை எஃப்=வில் ஆகும். சரியாக செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த காந்த விசை உயர்வாக இருக்கும். மேக்சிமம் விசை எப்ப கிடைக்கின்றார்? காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக கடத்தி இருக்க சொல்லுதான் மேக்சிமம் விசை கிடைக்கும். அதுல பருமம்பில் காந்தப்புலத்திற்கு சமாந்திரமாக உள்ள போது ரெண்டு பேரும் ஒரே இதுல பரலலாக இருக்கக்குள்ள அந்த கடத்தில காந்த விசை தொழிற்படாது, அசையாது, அப்படி இருக்கும். இவ்விசையின் திசையானது புலமிங்கின் இடக்கை விதியினால் புரியப்படும். ஞாபகம் இருக்க புலமிங் இடக்கை விதி வழக்கை விதி சொல்லி என்ன படிக்கிறீங்க? அதன் புலமிங் இடக்கை விதி அவரை சொல்றார் பாருங்க. இடது கையின் முதல் குட்டு விரல், பெருவிரல், நடுவிரல், அது முதல் 3 விரல்கள் என்று சொல்லுவோம். என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் போது முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும் போது சுட்டு விரலானது காந்தப்புலத்தின் திசையையும் நடு விரலானது மின்னோட்டத்தின் திசையையும் காட்டும் போது பெரு விரலானது திசையின் திசையை பெறும். உங்களோட கையை பிடிங்க எல்லாரும் உங்களோட இடது கையெடு இப்படி வச்சுட்டு நிற்காம ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடிங்க. அதாவது எக்ஸ் அச்சு, y அச்சு, செட் அச்சு. இது அர்த்தம் தான். ஒரு ஆள் எக்ஸ் அச்சுண்டா, ஒரு ஆள் y அச்சுண்டா, ஒரு ஆள் செட் அச்சு. யாருன்னா ஒரு ஆள் எக்ஸ், y, செட் அச்சு. மூணும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்காத சரியாக கையை நிமித்தி பிடிக்க ஒன்று கொண்டு செங்குத்தாக 3 பேரும் நிற்கணும். ரைட். ஸ்லாக்ல இப்படி பிடிப்பாங்க. அப்படி பார்த்தா இது ரெண்டும் பரலலா இருக்குது. பாத்தீங்க, இது ரெண்டும் பரலலா இருக்குது, செங்குத்தா இருக்கு. இந்த வார பிரச்சனை அதிகமான பிள்ளைகள் அந்த கையை சரியா வளைக்காம இவரை இவரையும் இப்படி நிற்பாங்க. இந்த பெருவிரலையும் இந்த நடுவிரலையும் சமாந்திரமாக, அது செங்குத்தா இருக்கு. அப்ப 3 எப்படி நாம திருப்பினாலும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும் இடது கையில. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த இடத்துல சரியாக உங்களோட சுட்டு விரல் நினைக்கிறேன், சுட்டி காட்டுற விரல், நீ சென்ற அந்த சுட்டி காட்டுற விரல்ல எழுதி பீண்டு எழுத்த போடுங்க, பிய போடுங்க, எழுதுங்க, கையில எழுதுங்க, பீண்டு எழுத்த எழுதி சொல்லுங்க. எழுதிங்களா? ஓகே. அதே மாதிரி நடுவரல்ல ஐந்து எழுத்த போடுங்க, எழுதிக்கணும். சோ பெருவரல்ல எஃப் எழுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஃபைனல் எக்ஸாம் முடியும் காட்டி இதை அழிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க முகங்களி கைகள் இருந்தாலும் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப எழுதி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எது பியா, எது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறோம்? சரியாக காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரல் குறிக்கிறோம். எது ஐ? நடுவிரல் தான் எப்பொழுதும் ஐயை குறிக்கும்.
எது விசட திசையை தரும்? பெருவிரல் விசட திசையை தரும். ஓகேவா? செங்குத்த பிடிக்கணும். பிடிச்சிட்டீங்களா? இப்ப இப்படி ஏற்பாடு செய்யும். இப்ப எப்படி விசட திசையை கண்டுபிடிக்கிறது? விசட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு விளக்கம் இதுதான். காந்தப்புலத்திற்கு திசையும் உங்களுக்கு மின்னோட்டத்திற திசையும் தந்தால் களத்துல தொழிற்பட விசட திசையை குறிக்க தெரியும். உதாரணம் தான் நான் உங்களுக்கு அங்க தந்திருக்கிற அந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொல்லக்குள்ள ஆறு சிச்சுவேஷன் தந்திருக்க. ஆறு சிச்சுவேஷன் தந்திருக்க. முதலாவது சிச்சுவேஷன் என்ன செல்லுது? இப்படி தந்திருக்க. ஒரு கடத்தி ஒன்று காந்தப்புலம் இப்படி கிடக்குற ஒரு வெளிக்காந்தப்புலம் வந்து இப்படி கிடக்கு. தளத்துக்கு செங்குத்தாக கிடக்கிற ஒரு காந்த புலத்துக்குள்ள இப்படி கிடக்கிற ஒரு காந்த புலத்துக்குள்ள காந்தப்புலம் இப்படி கிடக்கு வெளிக்காந்தப்புலம். இப்ப மின்னோடு கடத்தி ஒண்ணை கொண்டு போய் உள்ளுக்கு வைக்கணும். இப்ப இதுல ரெண்டு பேர காந்த புலத்தையும் கீறி அதுல விலை எங்களை பக்கம் கூட எங்களை பக்கம் குறை என்று கண்டுபிடிச்சு அமுக்கம் கூடிய பக்கத்துல இருந்து அமுக்கம் குறைந்த பக்கத்துக்கு விசையை நாம கீறின மாதிரி இணைஞ்சு கீழே தேவையில்லை. அதுக்கு பதிலாக செய்யற வேலைதான் இந்த இடக்கைவி. அப்ப அவர்ல செல்லிருக்காரு பாருங்க, இன்னைக்கு பாருங்க விடத்தை வீண்டு போட்டிருக்காரு பாருங்க. விடத்தை வீண்டு போட்டிருக்காருன்னா இந்த cross நீர் டிரெக்ஷன் கடத்திக்குள்ள கடத்தில அம்புக்குறி போட்டா அது மின்னோட்டத்துல டிரெக்ஷன். எப்படி டிரெக்ஷன் எது? புத்திசாலிகள் முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயத்தை வழங்கி கொள்ளணும். நம்மளோட புத்திசாலித்தனத்தை எவ்வளத்தை நாம காட்டணும் சொன்னா முதல் விஷயத்தை பார்க்கணும் கேட்டா நிச்சயமாக எப்படி இருக்கின்றது கேட்டா பிளமிங் இடத்தை விதியின் பிரகாரம் 3 பேரும் ஒன்றுக்கொண்டு செங்குத்து அடிக்கணும். பொதுவாக தாளுக்கு செங்குத்தாக இருக்கிற அச்சு நாங்க சர்ச் அச்சுன்னு சொல்றோம் இல்லையா? நான் பைக் போர்ட்ல கதைச்சாலும் நீங்க கொப்பிக்கு தான் கதைக்கணும். பைக் போர்ட்ல கதைச்சாலும் நீங்க உங்க கொப்பிக்கு தான் கதைக்க போறீங்க. அப்ப கொப்பியில வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா கீழ்ப்பீங்களா? அர்த்தம் என்ன பிள்ளைகள்? உள்ளே. உள்ளே. எது? வி உள்ளே இருக்க. எதுக்கு உள்ளே? தாளுக்கு செங்குத்தாக உள்ளே இருக்க. தளத்துக்கு செங்குத்தாக உள்ளே இருந்தா முதல் உங்களோட பெருவிரல்ல என்ன செய்யுங்கட்டா எப்பொழுதும் வீர டிரெக்ஷனை ஃபர்ஸ்ட் குறிக்கணும். அப்ப வீர டிரெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த பெருவரல் எடுங்க. இடது கையில பெருவரல் எடுத்துட்டீங்களா? அது தாளுக்கு செங்குத்தாக எப்படி இருக்கு? உள்ளுக்கு இருக்கா இல்லையா? அப்ப உள்ளுக்கு குத்துங்க. மற்றதை புறவு பார்ப்போம். குத்துட்டீங்களா? வீர டிரெக்ஷன் ஓகேவா உங்களோட இடது கையில? ஓகே. இப்ப என்ன செய்யுதுண்டா மின்னோட்டம் எப்படி போகுது? மேல் நோக்கி போகுது. உடனே கிருக்குங்க உங்களோட பெருவரல பற்றி இப்படி கிருக்கலாமா? கிருக்கல இப்படி நேரா மேல் நோக்கி தான் இப்படித்தானே வருது உங்களோட மின்னோட்டம். ஸோ பெருவரல் எங்களை பக்கம் இருக்கு பிள்ளைய பாருங்க. ஐ எவ்வளவு தெரிக்குது பாருங்க. எஃப் எவ்வளவு தெரிக்குது பாருங்க. பாருங்க ஐ எவ்வளவு தெரியும். இப்படி இருக்கா இல்லையா? நான் இந்த படத்துல காட்டுறேன், பைக் போர்ட்ல காட்டுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளுக்கு குத்துறேன் பிஏ குத்துறேன். அதுக்கு பிறகு மின்னோட்டம் மேல் நோக்கி போகுது. ஸோ ஐந்து பெருவரல என்ன செய்யும்? மின்னோட்டத்தை திசைக்கு திருப்புறேன். திருப்பினா இப்ப இந்த மின்னோட்டம் மேல் நோக்கி போகுது பாருங்க. அப்ப இந்த பெருவரல் எங்களை பக்கம் கிடைக்கு? இங்களை பக்கம் கிடைக்க. டிரெக்ஷன் வந்து இந்த பெருவரல் எங்களை பக்கம் கிடைக்கும். அங்கள பக்கம் நான் திசை தொழிற்படுது பாருங்க. இந்த திசையில கடத்தியா என்ன செய்யும்? புலம் உள்ளுக்கு பி நான் புலத்துல திசை பி எழுதியிருக்கேன் இல்லையா? அப்ப அவரை தளத்துக்கு செங்குத்தாக உள்ளுக்கு வைக்கணும். அவரை வைக்கணும். அவரை வச்சுதான் கையை சுத்துரு. எப்பொழுது நடு பெருவிரல்ல வச்சு போட்டு கையை சுத்துறேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஐய பார்க்கணும். ஐ எங்க இருக்கு? மேலுக்கு கிடக்கு. அப்ப நீங்க செங்குத்தாக பிடிச்ச நிலையில எப்படி வச்சு ஐத டிரெக்ஷன் அப்படின்னு எப்படி போகுது? மேலுக்கு. உங்களோட கை சுத்த பலம் இல்லைன்னா கொப்பி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சில இடங்கள்ல அதுக்காண்டி நீங்க இப்படி எக்ஸாம் ஹால்ல போய் இருந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி வைப்பீங்க. உங்களுக்கு கை வளம் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் எழும்புவீங்க இல்லையா? இந்த கையை வளர்க்கிறதுக்காண்டி எழும்புவீங்க. சப்போஸ் இல்லையா? என்ன வெட்டி பாக்குறாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க உங்க நோக்கம் வேற. பட் அது அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா எப்பொழுதும் பயோடெக் படிக்க ஒரு சப்போசர் வந்து நிக்க போறாங்க. அவருக்கு தெரியும் நீங்க இப்ப என்ன செய்றீங்க? வெட்டி பாக்கிட்டு இங்க
இங்கே பக்கத்துல இருக்கிறார் ஆன்சர் பார்த்துக்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று அவருக்கு வேணும். ஸோ அப்படி உங்களுக்கு கை கஷ்டம் சொன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி உங்களோட பேப்பரை கிறுக்கி வைக்கலாம். உங்களுக்கு வளத்துக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை கிறுக்கி உங்களோட தாளை பேப்பர் கிறுக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு செஞ்சு சொல்லுங்க. கொப்பியை ஏற்ற மாதிரி கிறுக்கி வச்சு அதுக்கு செஞ்ச கணக்கு செஞ்சு சொல்லுங்க. ரைட், ஓகே. அப்ப இது இடது கை பக்கம் வந்திருக்குங்கிறது தெரியுமா? சரியா? சரியா? அடுத்து எப்பொழுதும் டொட்டாக வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் காண்ற கஷ்டம் இருக்கும். பார்ப்போமா ஃபீலிங் வந்து உணர்வு டொட்டாக. இப்ப ஐ எஃப் டிரெக்ஷன் இவர் பி டிரெக்ஷன் இப்படி தந்திருக்காரு. அப்ப பி தான் பி. ஐ மின்னோட்டத்தின் டிரெக்ஷன் இப்படி இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? இல்ல எப்படி வைக்கணும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வருது எப்படி இல்லை இருக்கு இப்படி வைக்கணும் இல்லையா? பி எப்படி இருக்கு? காலுக்கு செங்குத்தாக நோக்கி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி வைக்கிறதுக்கும் பிரச்சனை என்ன? இது அந்த மாட்டாங்க, இது விடுவது இல்லை, எங்களை சரியா வைக்கிறதுக்கு விடுவது இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை தந்தா நீங்க செய்யற வேலை என்னன்னா உங்களுக்கு எது ஈஸி? இப்படி வைக்கிறது தானே ஈஸின்னு சொன்னா அப்படி வச்சு மற்ற மின்னோட்டத்தை மாத்தாம இப்படி குளத்துற திசையை மாற்றி போட்டு கண்டு போட்டு அதுல எதிர் திசையை கொடுத்துட்டாச்சு. அதுல எதிர் திசையை கொடுத்துட்டாச்சு. இப்படி வைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான். இப்படி வைக்கிறது கஷ்டம். இப்படி உள்ளுக்கு புறத்தை வைக்கிறது லேசா இருக்கு இல்லையா? பட் இப்படி வச்சுட்டு எங்களை மணிக்கட்டு விடுவது இல்லை. அப்படியான சிச்சுவேஷன் வரும் போது பிள்ளைகள் குளத்திர திசை உள்ளுக்கு இருந்துச்சு. அதாவது இன்னும் எதிர்த்து தொட்டு வார இடத்தை மட்டும் நிலத்துக்கு செஞ்சு போட்டு வார திசைக்கு எதிர் திசையில விசையை கொடுத்தாச்சு. இதுதான் படத்துக்கு நடக்கிற ஸ்டோர்ட்ல. இப்ப நான் சும்மா செஞ்சு பார்க்கேன். எனக்கு இந்த அனுபவத்தை வச்சு செஞ்சு பார்க்கேன். பி மேலுக்கு இருக்கு இல்லையா? பெருவரல் மேலுக்கு இருக்கு. இந்த தளத்துக்கு கொப்பி எடுக்க கொப்பியை வச்சுட்டு கொப்பியில தளத்துக்கு வெளியாது, தளத்துக்கு செஞ்சுதான் வெளியாகுது. ஐ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா ஐ வந்து இப்படி போகுது. அதுக்கு நான் ஏற்ற மாதிரி திருப்பணும். விசை இப்படி கிடக்கு. வச்சு பார்ப்போமா? கொப்பியில வைக்க இப்படி இருக்கு. மின்னோட்டம் இப்படி போகுது. விசை இப்படி இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம் டொட் வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கையை வச்சு அந்த கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான். புரோசென்ட் நினைச்சு செஞ்சு போட்டு எந்த திசையில வருதோ அதுக்கு எதிர் திசையை கொடுத்துட்டீங்க. சரி, சோப்லே நான் அதுக்காக இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்குது. என்னன்னா புரோஸுக்கு இங்கல திசை இருக்கின்றா, மின்னோட்டம் அதே மின்னோட்டம் ஓடுது. பட் புலத்துல திசை மட்டும்தான் மாறி இருக்கின்றா, விசர திசை மாறி இருக்கு. அது உங்களுக்கு ஈஸியான ஒரு விளக்கமாக இருக்கு. இது ரெண்டாவது டிரெக்ஷன். ரெண்டாவது. மூணாவது பொறுத்த வரைக்கும் பாருங்க, மூணாவது படத்துல என்ன உங்களுக்கு இப்படி தந்திருக்காரு. யாரு டொட் யாரு கொசுங்கிறது முக்கியம். இந்த ஐயும் மின்னோட்டமும் டொட்டாக வரலாம் சொல்லி தந்திருக்காரு. மூணாவது காந்தப்புலம் இப்படி கிடக்கு, மின்னோட்டம் இப்படி கிடக்கு. பாருங்க, மின்னோட்டம் இப்படி கிடக்கு, காந்தப்புலம் இப்படி கிடக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு டாட் க்ராஸ் நாம வச்சுட்டோம்னா லேஸ். இப்ப பி டிரெக்ஷன்ல இப்படி இருக்காது இல்லையா? பி இப்படி கிடக்காது, பி இப்படித்தானே கிடக்காது. பட் மின்னோட்டம் எப்படி கிடக்கு? உள்ளுக்கு கிடக்கு. அப்ப எது உள்ளுக்கு கிடக்கு? புலம் மின்னோட்டம் உள்ளுக்கு கிடக்கு. நடுவிரல் உள்ளுக்கு போகணும். நடுவிரல் தளத்துக்கு செங்குத்தாக உள்ளுக்கு போகணும். பெருவிரல் இப்படி கிடக்குதுன்னா எங்களுக்கு சாரி சுட்டுவிரல் பி டிரெக்ஷன்ல வச்சீங்கன்னா இப்படி வருதா? பெருவிரல் டிரெக்ஷன். B direction இப்படி, I direction இது, F direction நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. XY செட் இந்த மூணு தளத்துல மூணு பேர் கிடக்கணும். இங்க பாருங்க, நம்ம டாட் ப்ராசஸ் செட் அச்சுன்னு சொல்றோம். இவர் செட் அச்சுல, B செட் அச்சு மேல் நோக்கி கீழ் நோக்கியே நாங்க Y அச்சுன்னு சொல்றோம் இந்த கொப்பியை பொறுத்த வரைக்கும். அப்ப Y அச்சை பொறுத்த வரைக்கும் எங்க கொப்பில தான் Y அச்சு இல்லையா?
மேல் நோக்கி கீழ் நோக்கி. ஸோ ஐ பையச்சுன்னா நிச்சயமாக எஃப் எக்ஸ் அச்சுல தான் இருக்கிறது. அப்ப ஒன்று வலம் நோக்கி இடம் நோக்கி அங்கிற பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. பின்ன பாருங்க டி எக்ஸ் அச்சுல கிடக்கு, ஐ சட் அச்சுல கிடக்குதுண்டா எஃப். அப்ப ஒரு ஆள் எக்ஸ் அச்சு வந்துட்டு சட் அச்சு வந்துட்டா நிச்சயமாக எஃப் டிரெக்ஷன் பை அச்சு. ஸோ ஒன்று மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி அங்கிற பிரச்சனை மட்டும்தான், வேற பிரச்சனை ஒன்று கண்டுபிடிக்கிறேன். இங்க இந்த இப்ப இவர் டொட்டாக இருந்து இவர் டி இப்படி இருந்தா எஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி வரும். ஐ டொட்டாக வீர டிரெக்ஷன் இப்படி இருந்தா யார் இப்ப இதுல பிரச்சனை இருந்தா எஃப் எதுக்கு போடுற இதுலதான் பிரச்சனை. எஃப் எதுல தொடிக்கணும், கடத்தில தொடிக்கணும், குளத்துல போட்டிருக்கலாம், கடத்தில தான் எஃப் போடணும். மின்னோட கடத்தில தான் எஃப் வரும். ஸோ எஃப் வந்து கடத்தில தான் போடணும். கடத்தில வீசு, குளத்தில வீசு, கடத்தில தான் வீசு, கம்பி தான் அதை நீங்க மற்ற கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்க. 4 கிளாஸ்ல